நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பொய் சொன்னால் என்ன கிடைக்கும், பொய்யை மறைத்து வாழ்வது எப்படி என்கிற ஒரு சின்ன துணுக்குகளை வைத்து நான் இன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அடுத்த நாள் காலையில் ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பாக ஒருவனை கட்டி வைத்து அடிக்கிறார்கள். தலைகீழாக கட்டி வைத்து அடிக்கிறார்கள். உடனே மந்திரி வருகிறார். என்ன ராஜா, ஏன் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் ராஜா சொல்கிறார், இவன் மூஞ்சி பார்த்தாலே எதுவும் விளங்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இவனை ஒரு ரூமில் அடைக்க வச்சு அடுத்த நாள் காலையில் இவன் மூஞ்சியை நான் பார்த்தேன். இந்த மூஞ்சி பார்த்தது எனக்கு டென்ஷன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது, சாப்பிட தோண மாட்டேங்குது. அதனால தான் இவனை கட்டி வச்சு அடிக்கணுன்ட்டு தண்டனை 1000 சவுக்கடி கொடுக்கணும் தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். உடனே மந்திரி சொல்கிறாரு, நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டுமான்னு கேட்குறாரு. மந்திரிக்கு அந்த ராஜாக்கிட்ட மரியாதை இருக்குது. சரி சொல்லு மந்திரி யாரே அப்படிங்கும் பொழுது, சரி காலையில் இவன் மூஞ்சியில் நீங்கள் பார்த்தீங்களா? சரி, இவன் யார் மூஞ்சி பார்த்தான்? ஏன் மூஞ்சி தான் பார்த்தான். இவன் மூஞ்சி பார்த்ததுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு, சாப்பிட முடியலேங்கிறீங்க. ஆனால் அவன் உங்கள் மூஞ்சி பார்த்தங்காட்டி இத்தனை சவுக்கடி வாங்கிட்டுருக்கிறானே என்று சொன்னவுடன் ராஜாவுக்கு புத்தி வந்து விட்டது. ஐயோ, நான் தவறு இழைத்து விட்டேன் மந்திரியாரே, அவனை அழுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்கிறார். யார் மூஞ்சி யார் பார்த்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நமக்குன்னு என்ன நடக்குமோ அது அன்னன்னைக்கு நடக்கும். செல்வம்னு போயிட்டே இருக்கும். ஆனால் செல்வம் தேடி வந்ததுன்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதே போல தான் பைபிளில் பார்த்துருக்கலானால் ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அவன் ரெபெக்கா என்ற மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அவன் பிழைப்புக்கு போன இடத்தில் அவன் என்ன சொல்கிறான், அந்த ஊரில் அவன் மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாள், அவனை யாராவது கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் என்ற பயத்தில் இவள் என் தங்கை என்று சொல்லுகிறான். தங்கை என்று சொன்னவுடன் இவனை கண்காணிக்கிறார்கள். ஒரு நாள் கண்காணிக்கும் போது இவன் என்ன பண்ணிவிட்டான், ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு மனைவியை கொஞ்சுவதை பார்த்து விடுகிறார்கள். மனைவியை கொஞ்சுவதை பார்த்தவுடன் உடனடியாக ஈசாக்கை கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தின் மன்னன் கேட்கிறான், ஏப்பா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சிட்டு இருக்கிறியே என்று கேட்டான். கேட்டவுடன் சொன்னான், என் மனைவி அழகானவளாக இருக்கிறாளே, யாராவது கூட்டி போய்விட்டால் என்ன ஆவது என்று பொய் சொன்னேன் என்று சொன்னான். 2 கதைகளையும் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு தீர்ப்பு உங்கள் மனசில் வரும், உங்கள் இருதயத்தில் எழும்பும். பொய் சொல்லக்கூடாது. எதுவும் இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும், அவனை பார்த்து அவன் மூஞ்சி முடித்தா நல்லாயிருக்கும், இவன் மூஞ்சி முழிக்கவே கூடாது என்று சிலர் வீட்டில் சொல்லி கொண்டிருப்பார்கள். இவன் மூஞ்சியில் முடித்தாலே ஒரு காரியம் நடக்காது. அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதை சொல்லி, நான் இந்த கதையை உங்களுக்கே இந்த விடையை நீங்களே யோசனை செய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?